ரகுவோட அப்பா வரார், ரகுவோட அப்பா வரார். கொஞ்சம் வழி விடுங்க. உங்க மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னு நாங்க எல்லாம் நினைக்கவே இல்லை சார். நாங்க உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டோம். தந்தி கிடைக்க லேட் ஆயிடுச்சுங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. வேன் ஏற்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, பாடிய வேன்ல ஏத்துங்க. இல்ல, என் மகனோட பாடியை மட்டும் எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். வேற யாரையும் கூட்டு போறதுக்காக நான் இங்க வரல. சார், என்ன இருந்தாலும் உங்க மருமகளாச்சே, புருஷனை இழந்துட்டு நிர்கதியா நிக்கிற இந்த நேரத்துல நீங்க தான் மருமக. 2 வருஷமா என் மகன் அவன் மனைவியோட வாழ்ந்தா நான் நினைக்கல, ஒரு வப்பாட்டியோட வாழ்ந்தாதான் நான் நினைக்கிறேன். குல ஆச்சாரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு என் மகனோட பணத்துக்கு இளமைக்கு ஆசைப்பட்டு அவனை ஊர் விட்டு ஊரு கூட்டிட்டு வந்து கள்ளத்தனமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த இவள என் மருமகன் சொல்லி நான் ஊருக்கு கூட்டு போனா ஊரே என் மூஞ்சில காரி துப்பம். நேரமாச்சு, புறப்படுங்க. சார், பாவம் சார், கர்ப்பமா வேற இருக்காங்க சார். கர்ப்பமா இருந்தா குழந்தை பெத்துக்கிட்ட, அதான் ஊருக்கு ஊர் அனாத ஆசிரமம் இருக்கப்பா. நேரமாச்சு, புறப்படுங்க. ஐயோ, என்னங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க. நானும் வரேங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க. ஐயோ, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. நானும் வரேங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. ஐயோ, என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. நானும் வரேங்க. என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. ஐயோ, நானும் வரேங்க. என்னை கூட்டிட்டு போயிடுங்க. என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. என்ன அனாதையாக்கிட்டு போயிடாதீங்க. அனாதையாக்கிட்டு போயிடாதீங்க. சங்கரி, அழகம்மா. என்ன செய்யறது? உன் தலையெழுத்து இப்படி ஆயிப்போச்சு. எனக்கு இப்படி ஒரு நிர்கதியான நிலைமை ஏற்படும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன அனாதையாக்கிட்டு போனதோட என் தலையில பெரிய பொறுப்பை சுமத்திட்டு போயிட்டாரு. சங்கரி, நம்ம புள்ளைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி என் கையில விலங்க போட்டுட்டு போயிட்டாரு. நான் அவரோட ஆசையை எப்படி நிறைவேற்றுவேன்? எங்க போவேன்? யாருக்கிட்ட போய் நிப்பேன்? ஐயோ கடவுளே. சங்கரி, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுமா. இந்த சூழ்நிலையில நீ உங்க வீட்டை தேடி போறதா நல்லது. மத்தவங்க உன்னை கைவிட்டாலும் பெத்தவங்க நிச்சயமா உன்னை கைவிட மாட்டாங்கம்மா. உனக்காக இல்லைனாலும் உன் வயித்துல வளர்ற உன் குழந்தைக்காகவாவது நீ நிச்சயமா உங்க வீட்டுக்கு போய்த்தான் தீரணும்.
அப்பா, நானும் ஒரு காலத்துல அரிசி மண்டியில கௌரவமா வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். மக ஓடி போனா வேலையும் போயிடுத்து. இப்ப சுக்கு காப்பியும் முறுக்கையும் எடுத்துக்கிண்டு வீதி வீதியா சுத்தின்னு இருக்கேன். அம்மா, நான் சங்கரி வந்திருக்கேன். மன்னிக்கணும், எங்களுக்கு சங்கரின்னு ஒரு பொண்ணு இருந்தது உண்மைதான். அவ 2 வருஷத்துக்கு முந்தி செத்து போயிட்டா. அப்பா, இன்னும் என் மேல இருக்கிற கோவம் தனிலையா? என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? உன்னை மன்னிக்க நாங்க யாருமா? உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க வைதீகமான பிராமண குடும்பம். எங்களுக்கு ஐதீகமும் ஆச்சாரமும் தான் முக்கியம். தயவு செய்து கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நிம்மதியும் கெடுத்துடாத. போயிட்டு வா. அப்பா, நான் வந்திருக்கிற சூழ்நிலைய புரிஞ்சுக்காம என்ன இப்படி விரட்டுறீங்க? என் வீட்டுக்காரர ஒரு விபத்துல பறி கொடுத்துட்டேன். வாயும் வயிறுமா வந்து நிக்கிறேன்ப்பா. அப்பா, இப்ப இந்த அனாதைக்கு ஆதரவு நீங்க மட்டும்தான்ப்பா. நீங்களும் என்ன விரட்ட அடிச்சுட்டா நான் எங்கப்பா போவேன்? நான் ஆலமரமா வாழ்ந்துட்டு இருந்தா 1000 பேருக்கு நிழல் தரலாம். பட்டு போன பனைமரத்து நிழல்ல எத்தனை பேர் நிக்க முடியும்? இப்பவும் இந்த அக்ரஹாரத்தன் தயவுல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் திடீர்னு நான் செத்து போயிட்டா கூட இந்த அக்ரஹாரத்த தயவு இருந்தா தான் என் பணம் கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போகும். ஒரு அனாதையை பார்த்து இன்னொரு அனாதை அனுதாபப்பட முடியும், ஆதரவு காட்ட முடியாது. லட்சுமி, இந்த வேத்து ஜாதி பொண்ண விவரம் தெரியாம வீட்டுக்குள்ள சேர்த்துறாத. அம்மா, எனக்கு மன்னிப்பே கிடையாதா? சங்கரி, சங்கரி, என்னமாச்சு? உங்க அப்பா அம்மாவை பாத்தியா? வீட்டுக்கு போனேன். அது என் வீடா தெரியல. அப்பாவை பார்த்தேன். அவர் எப்போ என்ன மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சது. அம்மாவை பார்த்தேன். அவங்க என்ன பெத்த பாவத்தை கண்ணீரால கரைச்சுக்கிட்டு இருக்காங்க. பெத்த பொண்ணு புருஷனை பறி கொடுத்துட்டு வாயும் வயிறுமா வந்து நிக்கிற கோலத்தை பார்த்துமா அவங்க மனசு உருகல? பொண்ணா என்ன பார்த்திருந்தா உருகி இருக்கும். அவங்கதான் நான் ஆச்சாரத்தையே அசிங்கப்படுத்திட்டு தான் நினைச்சேன். எனக்கு அந்திமக்கிற எல்லாம் நடத்திட்டாங்களே. சங்கரி, ஆமாக்கா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டு தான் நினைக்கலாம். ஆனா என் வயசுல வளர்ற குழந்தைக்காக நான் வாழ்ந்தே தீருவேன். கவலை விடு. இதோ இந்த 2 பிள்ளைகளையும் என்னையும் அனாதையாக்கிட்டு என் புருஷன் எங்கேயோ போயிட்டாரு. அதுக்காக நான் தளர்ந்துடலையே. இதுங்களுக்காக நான் வாழலையா? இப்ப நாம 2 பேரும் ஒரே சூழ்நிலையில தான் இருக்கோம். நீ என்னோடயே தங்கிடுமா? சரிக்கா, நீ எனக்கு துணையா இரு. ஆனா நான் உனக்கு சுமையா இருக்க மாட்டேன்.